வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான முட்டை பிரியாணி ஈஸியாக எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நம்ம இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக நம்ம செய்யலாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான முட்டை பிரியாணி எக் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 முட்டை தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சு வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சிடலாங்க. தக்காளி 2, வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அரை மணி நேரம் முன்னாடியே 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு பாயில் பண்ண இந்த எக் இதில் போட்டு சாட்டே பண்ணிடலாம். இதில் லைட்டாக அப்படி கத்தியில் நம்ம கீறிக்கலாங்க. இந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு இதை போல் நம்ம லைட்டாக அப்படி கீறிட்டு போட்டுட்டு 2 நிமிஷம் அதை போல் சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சிரும். இப்போ இந்த ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிடலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் அதையும் போட்டுட்டு வதக்கிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கலாம். இப்போது 1.5 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக அதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் 2 தக்காளி பொடியான இருக்கிறது அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா அதையும் ஒவ்வொரு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துடலாங்க. இதில் காரம் கூட இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொரியண்டர் பவுடர் அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா நம்ம பாஸ்மதி ரைஸில் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ரைஸில் உடையாதபடி மெதுவாக அப்படியே கிளறிடலாம். 2 நிமிஷம் போல் இப்படி வதக்கிடலாங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3லேருந்து 4 டம்ளர் அளவு தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. 2 டம்ளர் நான் அரிசி சேர்த்துருந்தேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் ஊற்றிடுவோம். எலக்ட்ரிக் குக்கரை ஆன் பண்ணிட்டேங்க. அது தண்ணியோடு அப்படியே சேர்த்து ஊற்றிட்டு சாட்டே பண்ணி வச்சுருந்தா பாயில் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த எக்கு இது மேலே அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடலாங்க. இப்போ இதை நல்லா வெந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்குள்ளே வெந்துட்டு வார்ம் மோடில் வரும். அப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அருமையான முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு, எக் பிரியாணி. இதில் மசாலா நம்ம இஷ்டப்படி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதில் மீடியம் தான் எல்லாமே சேர்த்துருக்கேங்க. சூப்பரான ஈஸியான இந்த முட்டை பிரியாணி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். குயிக்காகவும் ஆகிடும். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த முட்டை பிரியாணி ஒரு முறை இது போல் எலக்ட்ரிக் குக்கரில் செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வெங்காய தயிர் பச்சடியும் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாங்க. டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் இந்த போல் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ போதுமா? பின்னாடி பாரு. சரி, புரிஞ்சிச்சா? போடு 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 போடு. கொஞ்சம் வதங்குச்சா நிதிஷ்? வதங்குச்சா? இப்படி இது கலர் இரு இருக்குது. இதுவா காமி இப்போ. இப்போ இந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டுரும். ஏற்கனவே வெரைட்டியாக கலர்லாம் இருக்குது. இதில் வேறு க்ரீன் வேறையா? போடுங்க போடுங்க. ஏற்கனவே முட்டை நல்லா மஞ்சளாக இருக்குது. இதுலேயும் மஞ்சள் போட்டேன். பரவாயில்ல ரைஸ் போட்ட பிறகு போட்டு பெப்பர் இதில் தயிர் போட வேண்டாமா? தயிர் தெளிக்க என்ன எப்படி போஸ்ட் பண்ண வச்சிருப்ப? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. அதான் நீ தான் வேணான்னா பரவாயில்ல. அவன் வேணாங்கிறானே. இல்லை வேணாம் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அப்புறம் இது பார்க்க கேசரி மாதிரி இருக்குது. கலர் வேணால் போடலாம். வேண்டாம், கலர் போடணுமா? வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆஃப். இதில் பார்க்க கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. அதில் பார்க்க நல்லா இருக்குல்ல. இதுலையா? இதில் ஒயிட்டாக இருக்குது. அதில் ஆஃப் பார்க்க பண்ணி நல்லா கொஞ்ச இருக்கு. நேரம்